கொள்கைகளை விட கோஷங்களை பார்த்து மகிழ்கிறான் என்று. ஆக அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக வேதனையான ஒன்றாக எனக்கு இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக உண்மை வெளியே தெரிந்தே ஆக வேண்டும். அதற்காகத்தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இது உங்கள் கையில் தவழும் பொழுது இதில் உள்ள எல்லா அவர்கள் கேள்விக்கும் இதில் பதில் இருக்கிறது. முதலில் இன்று சொல்கிறார்கள், நான் இப்பொழுது ஒரு மத்திய தேர்தல் ஆணைய அதிகாரியிடம் இருந்து இதில் புத்தகம் எழுதியதில் பல அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டது. அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. ஏனென்றால் இதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது தேர்தல் ஆணையமே அறிவிக்கவே முடியாது என்ற ஒரு திட்டத்தை, அதனால் இது மத்திய அரசின் கெசட்டில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு குற்றச்சாட்டு. நேற்று நான் ஒரு அதிகாரியிடம் கேட்டேன், இல்லை, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், எதற்கு இந்த சிறப்பு சீர்திருத்த இயக்கத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்ற தகவலை மக்களுக்கு தெரிவித்தால் போதும். 21 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆக 5 வருடங்களுக்கு ஒரு முறை வீடு வீடாக சென்று பரிசீலிக்கப்படும், பரிசோதிக்கப்படும். ஆக அது 5 ஏறக்குறைய 21 வருடங்கள் நடைபெறவில்லை. அதனால் இறந்தவர்கள் எல்லாம் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேறு ஊருக்கு போனவர்கள் எல்லாம் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இறந்தவர்களையும் வேறு ஊருக்கு போனவர்களையும் 2 இடத்தில் பதிவு செய்தவர்களையும் நீக்கினால் நிச்சயமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட சதவீதம் நீக்கப்படும். ஆனால் அதே நேரத்தில் 18 வயது வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள். அதனால் இந்த எஸ்ஐஆர் என்பது இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் அல்ல. இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். எல்லாவற்றிற்கும் மேலாக சுப்ரீம் கோர்ட் போவோம் அப்படின்னு நேற்று சொல்லி இருக்கிறார்கள். சட்டம் என்ன சொல்கிறது என்றால், இதுவரை அதுவும் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன், பல இடங்களில் பல மாநிலங்களில் சுப்ரீம் கோர்ட் போகும் பொழுது தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அது நினைத்தால் நிச்சயமாக முன்னெடுக்க வேண்டும் என்றால் அதை எந்த உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தடுக்காது என்பதைத்தான் இவ்வளவு நாள்கள் சொல்லி இருக்கின்ற தீர்ப்பு. அதனால் முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் போவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அர்ஜுன் மூர்த்தி அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் உச்ச நீதிமன்றம் போவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் போக முடியாது என்பதும் ஒரு மிகப்பெரிய தெளிவான சட்டமாக இருக்கிறது. எனக்குள்ள வருத்தம் என்ன என்றால், இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். மக்களின் பங்களிப்பு இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் என்பது வெற்றி பெற முடியாது. ஆனால் இன்று சொல்கிறார்கள், இதில் மிக தெளிவாக நான் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன், இன்றிலிருந்து இன்று வரை வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள், பரிசீலிக்கப்படுவார்கள், பின்பு வாக்காளர் பட்டியல் அறிமுகப்படுத்தப்படும். அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் இது யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஆக நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சகோதரர்கள் இதை பார்த்துவிட்டு ஆட்சேபனை சொல்ல மாட்டார்களா? மக்களே ஆட்சேபனை சொல்ல மாட்டார்களா? நீங்கள் சொன்னதை போல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தால் எல்லாரும் சாலைக்கு வந்து எங்கே என் ஓட்டு, எங்கே என் ஓட்டு, எங்கே என் ஓட்டு என்று கேட்டிருக்க மாட்டார்களா? ஆக இவை எல்லாமே தேர்தல் ஆணையம் செய்துதான். நேற்று சகோதரி ஜோதிமணி அவர்கள் நேற்றில் இருந்து ஒரு ஃபார்மை வச்சுக்கிட்டு இதை எப்படி ஃபில் பண்றது, இப்படி ஃபில் பண்றது, இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டுக்கொண்டிருந்தார். நான் ஒரு அதிகாரியிடம் கேட்கும் பொழுது சொன்னார்கள், அதற்கு காரணமே ராகுல் காந்தி தான். நாங்க எஸ்ஐஆர் மிக சிம்பிளா செஞ்சு முடிச்சோம். ஆனா இவங்க கேள்வி கேட்க கேள்வி கேட்க கேள்வி கேட்க அதற்கு அதிகார படிவம் வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து இதை நாங்கள் இன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். 2 ஃபார்ம் கொடுக்கப்படும், அதில் ஒன்று பதிவு செய்யப்படும். அது நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், பிஎல்ஓ என்ற ஆபீசர் வருவார். இன்னொரு தலைவர் கேட்கிறார், ஒரு மாதத்திற்குள்ள இதை எப்படி முடிப்பீங்க அப்படின்னு. 1000 பேருக்கு ஒரு பிஎல்ஓ ஆபீசர் இருப்பார். 1000 பேருக்கு மட்டும்தான். ஏறக்குறைய 70,000 பூத்துகள், 68,000 சொச்சம் பூத்துகள். 1000 பேருக்கு ஒரு பிஎல்ஓ ஆபீசர் இருந்து 3 முறை வீட்டுக்கு வந்து 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 இதை அவர் சரி செய்யும் பொழுது எப்படி விடுபடும் என்று நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்கிறார்கள். நான் ஏன் இதை மக்கள் இயக்கமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் என்றால், நான் ஒரு கவிதை படித்தேன்.
அப்பா அப்பா தேர்தல் என்றால் என்னப்பா? அப்பா அப்பான்னு நான் வேற அப்பாவை சொல்லல, நம்ம அப்பாவை சொல்லல. தமிழ்நாட்டில் அப்பானாலே யாரை கூப்பிடுறீங்கன்னு தெரியாம போயிடுது. அவன் பையன் கேட்கிறான், அப்பா அப்பா தேர்தல்னா என்னப்பா? அவர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் நம்மை அவர்கள் ஏமாற்றுவதற்கு நாமே கொடுக்கும் லைசன்ஸ் தான் மகனே தேர்தல். அதான் தேர்தல். இன்னொரு பையன் கேட்கிற, அப்பா தேர்தல்னா என்னப்பா? வெறும் புள்ளிகளை பெரும் புள்ளிகளாக்க கரும்புள்ளிகளை நம் கையில் பெற்றுக்கொள்கிறோம் அல்லவா, அதுதான் தேர்தல். வெறும் புள்ளிகளை பெரும் புள்ளிகளாக்க கரும்புள்ளிகளை கையில் தாங்குகிறீர் பாருங்கள், அதுதான் தேர்தல். 1967 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பொண்ணு. திமுக வெற்றி பெறுகிறது. அப்ப ரஷ்யால இருந்து மை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மையை போட்டோன்னு இதை அழிச்சிட்டு திருப்பி போய் ஓட்டு போடுவாங்களாம். இப்ப எங்க அப்பா சொன்ன ஒரு அனுபவம், காமராஜர் உட்கார்ந்து இருக்காராம். எங்க அப்பா பேசும்போது இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பேசும்போது சொல்றாங்களாம், நீங்கள் பொய் மையினால் வெற்றி பெற்றீர்கள், பொய் மையினால் வெற்றி பெற்றீர்கள் அப்படி சொல்லும் போது காமராஜர் சொன்னாராம், தேர்தல் என்பது நடுநிலையாக நடப்பது, நாம் அப்படிலாம் பேசக்கூடாது. உண்மையான தலைவர்கள், அதனால் அவர்கள் அப்படி பேசினார், தெரிந்தும் பேசினார்கள். ஆனா இன்னைக்கு தேர்தல் ஏன் பதறுகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் பதறுகிறது என்றால், இது தீவிர வாக்காளர் பதிவு இயக்கம், நேர்மையான வாக்காளர்கள் பதிவு இயக்கம். திமுக 2 வருஷமா என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? பொய்யான வாக்காளர்களை பதிவு செய்து ஒரு பூத்துக்கு ஒரு 200 பேராவது அதிகம் இருக்கணும்னு சொல்லி ஒரு பொய் வாக்காளர் பதிவை, தீவிர வாக்காளர் இயக்கத்தை அவர்கள் நடத்தி முடித்து விட்டார்கள். அதனால் தான் தேர்தல் கமிஷன் நடத்துகின்ற இந்த தீவிர வாக்காளர் பதிவுக்கு பயப்படுகிறார்கள். நீங்கள் நேர்மையாளர்களாக இருந்தால், உண்மையான முதலமைச்சர் என்று சொன்னாரே, கமலஹாசன் சொல்றார், உண்மையான வாக்குப்பதிவாளர் ஒரு வாக்கு கூட விடுபடக்கூடாது. அதுக்கு தானங்க சார் இந்த சார், அதுக்கு சார் இந்த சார், ஒரு வாக்காளர் கூட விடுபட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சார். நான் கேட்கிறேன், இத்தனை கட்சிகள் வட்டமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தீர்களே, உங்களின் வாக்கு முகவர்கள் வரப்போகிறார்களே, அவர்கள் எல்லோரும் வாக்குச்சீட்டுகளை சரிபார்க்க போகிறார்களே, அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்ந்த வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது என்றால், சாராத வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது என்றால் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்களா? அப்ப நீங்கள் அவ்வளவு பலவீனமானவர்களாக இருக்க போகிறீர்களா? ஆக ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை பூதாகரமாக்கி, நான் கேட்கிறேன், மாநில சுயாட்சி, மாநில அதிகாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களே, மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொடுத்தால், அதை கட்டாயப்படுத்தினால், மக்களுக்காக கட்டாயப்படுத்தினால், அறிமுகப்படுத்தினால், உடனே எங்களது மாநில உரிமை என்னாவது? ஒரு ஆளும் கட்சியை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்தலாம் என்று கேட்கிறீர்கள். பக்கத்தில் கேரளாவில் என்ன நடந்தது? பிஎம்சி என்ற ஒரு திட்டம், அந்த திட்டத்தின் நன்மை கருதி அந்த மாநில அரசு அதை ஏற்றுக்கொள்ள போகும் பொழுது மத்திய அரசு அடக்குமுறையை ஏவவில்லை. ஒரு கட்சி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அடக்குமுறையில் ஏவுகிறது என்றால் உங்களின் மாநில அதிகாரம் எங்கே போகிறது? ஆக அண்ணன் ஸ்டாலினும் அவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கும் என்ன என்றால், அவர்களுக்கு ஏதாவது நடந்தால், அவர்கள் காரணமாக நடந்தால், இது என்ன பாசிசம் என்று கேட்கிறேன். மத்திய அரசு ஒரு திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்கள் என்றால் அது அரசாட்சி. ஆனால் மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த பின்பும் அந்த கட்சி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை, ஒரு திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று, அதுவும் மக்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் இது என்ன கொள்கை என்று கேட்கிறேன். ஆக நீங்கள் செய்வது எல்லாம் நல்லது, பாசம். பாஜக சென்றால் அது பாசிசம். இப்படித்தான் நீங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் ஏன் இன்று இந்த புத்தகத்தை வெளியிடுகிறேன் என்றால், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். 1967 ஏற்பட்ட மாற்றம், ஏமாற்றம் மாற்றப்பட வேண்டும். நிச்சயமாக நல்லவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நல்லவர்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டு விடக் கூடாது. நான் தூத்துக்குடியில் ஒரு மேனிஃபெஸ்டோ தயார் செய்திருந்தேன். அந்த மேனிஃபெஸ்டோ, கவர்னர் மாளிகைக்கு மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் வந்தார்கள். அந்த மேனிஃபெஸ்டோ மேலே இருந்தது. அதுல என்னன்னா,
எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை அதில் நான் கணக்கிட்டிருந்தேன். அங்கே வாழை அதிகமாக கிடைக்கிறது. அதனால் வாழை நாரில் துணிகள் செய்யும் மிகப்பெரிய தொழிற்சாலை அங்கு கொண்டு வர முடியும். அங்கே முருங்கை அதிகமாக கிடைக்கிறது. உலகம் முழுவதும் முருங்கைக்கு ஒரு தேவை இருக்கிறது. அதனால் சாத்தான்குளம் போன்ற இடங்களில் உள்ள முருங்கைகளை எல்லாம் எடுத்து நாம் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் நம்ம வசதி செய்து கொடுக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக மீன். அஸ்ஸாம்ல கருவாட்டினால் மட்டும் ஒரு கிராமம் 40 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது ஒரு வருடத்திற்கு. அதே போல தூத்துக்குடியில் கருவாட்டை வைத்து அந்த மக்களை செல்வந்தர்களாக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பு வைத்திருந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக திருப்பதி தேவஸ்தானம் போலவே நமது திருச்செந்தூரையும் தேவஸ்தானமாக மாற்ற வேண்டும் என்றும் ஒரு குறிப்பை நான் அதில் எழுதி இருந்தேன். ஏன்னா அப்படி ஆக்கியிருந்தா நம்ம சேகர் பாபு அண்ணெல்லாம் கொஞ்சம் நம்மளை இவ்வளவுக்கு ஏமாற்ற முடியாது. தங்கம் எங்கே இருக்கு என்று தெரியவில்லை, உண்டியல் எங்கே என்று தெரியவில்லை. அதாவது அடிக்கடி ஒரு கவிதை சொல்வேன், எனக்கு கடவுள் வேண்டாம், எனக்கு இந்து மதம் பிடிக்காது, முருகன் வேண்டாம், மாரியாத்தா வேண்டாம், சிவன் வேண்டாம், ஆனால் உண்டியல் மட்டும் எனக்கு வேண்டும். அதுதான் தமிழகத்தில் உள்ள நிலைமை. அதே மாதிரி தங்கத்தை திருடி அதை உருக்கி எங்கே கொண்டு போகிறார்கள் என்றே தெரியவில்லை. ஆக அதை பியூஷ் கோயல் பார்த்துவிட்டு சொன்னார், இணைப்பு சொல்லியிருந்தேன். அதாவது மீனுக்கு உப்பிற்கு என்று மிகப்பெரிய தொழிற்சாலை என்னால் அமைக்க முடியும். அப்போ பியூஷ் கோயல் அதை பார்த்து சொன்னார், இந்த மேனிஃபெஸ்டோவை பார்த்தா தூத்துக்குடி மக்கள் எவ்வளோ பெரிய வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. சகோதரி கனிமொழி ஒன்றும் சொல்லலை, ஆனால் எங்களை போன்றவர்கள் இருந்தால் உடனே நேரடியாக இன்னும் பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நான் கனவு திட்டம் போட்டிருந்தேன். அப்போ ஏன் நல்லவர்களால் தமிழகத்தில் வெற்றி பெற முடியவில்லை? இன்னொன்று காசு, இன்னொன்று மாசு. நான் மாசு சுப்பிரமணியத்தை சொல்லல, மாசு. என்ன மாசு என்றால் காசு கொடுத்து வாங்குவது, மாசுபடுத்தப்பட்ட தேர்தல் அட்டவணையை வைத்துக்கொண்டு, தேர்தல் வாக்காளர் அட்டவணையை வைத்துக்கொண்டு வெற்றி பெறுவது. ஏன் இந்த ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் பதறுகிறது என்றால், இவர்கள், நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், சின்ன வயதிலிருந்து நான் கேள்விப்பட்டது, நம்ம வீட்டில் சொல்வதற்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் யாராவது மறைந்து விட்டால், மறைந்தவர்களை எல்லாம் எங்காவது சந்திக்க வேண்டும் என்றால் திமுக ஒரு வாக்காளர் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் தேர்தலுக்கு வந்து ஓட்டு போட வந்திருப்பாங்க. அதனால ஒரு 4 மணிக்கு மேல உண்மையான வாக்காளர் எல்லாம் ஓட்டு போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் திமுக காரங்க கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வருவாங்க. அவங்க வந்து நம்ம பெரியவங்க எல்லாம் அங்க நின்றுட்டு இருப்பாங்க, நம்ம போய் பார்க்கலாம். இது உண்மை. இவையெல்லாம் இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருப்பது. ஆக இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள். சென்னையை பாருங்க, சென்னை இன்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் இங்கே அமெரிக்காவில் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அதற்கென்று பெரிய பெரிய திட்டத்தை நான் வைத்திருந்தேன். நார்வேயில் எப்படி ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் வருதுன்னு அதை ஒரு திட்டமாக தென் சென்னைக்கு வைத்திருந்தோம். ஏன் எங்களை நாங்களெல்லாம் அறிவாற்றல் இல்லாதவர்களா, பலம் இல்லாதவர்களா? இல்லை, எங்களது பலம் பலவீனமாக முன்னிறுத்தப்படுகிறது. எங்களால் ஏமாற்ற தெரியவில்லை என்பதற்காக நீங்கள் ஏமாறுபவர்களை நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த SIR ஏன் தூய்மைப்படுத்தப்படுகிறது என்றால், ஓரளவிற்கு இந்த தேர்தல் திட்டம் என்பது தூய்மைப்படுத்தப்படும் என்பது இந்த SIRல் ஒரு மிகப்பெரிய தாற்பயம். அதனால் இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி என்ற இயக்கத்தை தாண்டி இது ஒரு இளைஞர் இயக்கமாக மாற வேண்டும். ஏனென்றால் இதில் நல்லவர்கள் வெற்றி பெற வேண்டும். நல்லவர்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே தமிழகம் நிச்சயம் காப்பாற்றப்பட வேண்டும். எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. நான் இன்று கவர்னரை விட்டு இங்கே வந்தது இந்த தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும், ஏமாந்து கொண்டே இருக்கும் என்பதற்காக அல்ல. ஏன் நான் பதறுகிறேன்? ஏன் இவர்கள் எல்லாம் கூட்டம் போட்டு இதை எதிர்க்கிறார்கள் என்றவுடன் நிச்சயமாக SIR இவர்கள் எதிர்க்க முடியாது. ஆனால் ஏன் நான் பதறுகிறேன் என்றால், என் தமிழகத்து இளைஞன் மறுபடியும் இவர்கள் வசனங்களால் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக நான் ஏங்குகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். நான் ஹைதராபாத்தில் நியூ சிட்டி வழியாக போகும்பொழுது நான் பார்த்த அண்ணாந்த கட்டடங்கள், வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லும் என் தமிழகத்தில் இப்படிப்பட்ட கட்டடங்கள் இல்லையே என்று ஏங்கி இருக்கிறேன். வசனங்கள் இங்கே இருக்கிறதே தவிர வளர்ச்சிகள் இல்லை தம்பிகளா, தங்கைகளே. ஆக எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கிறது. எவ்வளவு பெரிய பதவியை விட்டு வந்தெல்லாம் சாதாரண விஷயத்திற்காக அல்ல.
தமிழகத்தில் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் எங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். சும்மா ஏமாந்து கொண்டு இருப்பதற்காக அல்ல. ஏன் நடு இரவு ஆரம்பித்து 24 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தை எழுதி முடிக்கிறேன் என்றால் இந்த தமிழர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். மறுபடியும் மறுபடியும் வசனம் செய்து சமூக நீதி என்ற பொய்யை பேசி சமூக நீதி என்று பேசுவார்கள். தம் பையனை தான் துணை முதலமைச்சராக வருவார்கள். கனிமொழியை தமிழ் மொழியை வளர்த்தேன் தமிழ் மொழியை வளர்த்தேன் என்று கனிமொழியை தான் கலைஞர் வளர்த்தார். சமூக நீதி எங்கே இருக்கிறது? சமூக நீதி என்றால் துணை முதலமைச்சர் சமூக நீதியில் ஒருவரை வர வைக்க வேண்டும் என்று வைத்திருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திற்கு என்றால் சமூக நீதி கிடையாது. தமிழன் எத்தனை நாள் இப்படி ஏமாந்து கொண்டிருக்க போகிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களையே கேட்கிறேன், எத்தனை பேர் அவர்கள் கட்சியில் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள்? நீங்கள் எல்லாம் பணியாற்றவில்லையா? சமூக நீதி இல்லையா? ஆக தமிழன் மறுபடியும் மறுபடியும் ஏமாற்றப்படுவான் என்றால் அதை எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இந்த புத்தகம் என்று சொல்கிறேன். நிச்சயமாக ஏனென்றால் எல்லாம் ஏழனும் பாரதிய ஜனதா கட்சியை தான் சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? பாஜக சொன்ன 200 ஊபிஸ் இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு ஒருத்தன் எழுதலாம், கிளவி நீ சும்மா இரு, நான் கிளவியும் அவங்க தலைவர் இளைஞனும் இளைஞர் கட்சி தலைவரும் இளைஞரணி தலைவர் அவர் முதலமைச்சர் ஆவது இளைஞரணி தலைவராக இருந்திருப்பார். எச்சரிக்கிறேன் உங்களை எல்லாம், முதலில் மரியாதையாக பதிவு செய்யப்படுங்கள். அழகு தமிழை அழுக்கு தமிழாக மாற்றாதீர்கள் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா இந்த புத்தகத்தை வெளியிட்டு விட்டு போவதற்கு வரவில்லை. நான் இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாறி இந்த இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுக்கிறேன். ஒரு ஆளுநராக இருந்த நபர் 2 மாநிலங்களை 2 மாநிலத்தில் முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு 2 மாநில முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்த ஒரு ஆளுநர் நான். சும்மா வந்துட்டு நீங்க உங்களை மாதிரி திட்டிட்டு கேவலின் கிண்டலை பார்ப்பதற்கு நான் வரவில்லை. தமிழகத்தில் புரட்சி செய்வதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். அதற்கு இளைஞர்கள் எங்களோடு இருப்பார்கள். இதில் எந்த அண்ணன் மேல வரும் இளைஞர் வருவாருன்னு அண்ணன் வர்றாரு உள்ள. ஆக நான் இன்று அறைகூவல் விடுக்கிறேன். பாஜக என்பதை தாண்டி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய இளைஞர்களும் யுவதிகளும் என்னோடு வாருங்கள். தமிழ் 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 என்று உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழிசை தமிழ் மீடியத்தில் படித்தேன். எங்க அப்பா அந்த தமிழ் பேர் வச்சா. கனிமொழி எந்த மீடியத்தில் படித்தார்? சர்ச் பார்க்கில் எங்கே தமிழ் மீடியம் இருக்கிறது? ஆக நீங்கள் சொல்வதெல்லாம் போய் நாங்கள் அதை போல வாழ்ந்து கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக இனிமேலும் இவர்களை போல பொய்யுரைகள் தமிழகத்தில் தாண்டவமாட முடியாது என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த புத்தக வெளியீடு. ஏனென்றால் பாஜக என்ன செய்ய முடியும்? பாஜக கால் ஊன்ற முடியாது, கால் ஊன்ற முடியாது, கால் ஊன்ற முடியாதா? பாஜக காலெல்லாம் ஊன்றாதுங்க. பாஜக வேரை ஊன்றிக் கொண்டிருக்கிறது. வேர்வையினால் வேரை ஊன்றிக் கொண்டிருக்கிறோம். 26 மாநிலங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆர் விட்டு ஏமாத்த போறாங்களா தமிழ்நாட்டில்? 26 மாநிலங்கள் ஏமாத்தி தான் ஓட்ட வாங்கணுமா? பாஜகவின் தொண்டர்களின் உழைப்பை தவறாக மதிப்பிடாதீர்கள். இதுல ஓட்டு பெட்டின்னு சொல்லி பார்த்தாங்க. வாக்கு மிஷின்ல போட்டுட்டாங்க, வாக்கு மிஷின்ல தப்பா போட்டுட்டாங்க அப்படின்னு. நான் கேட்கிறேன், தமிழகத்துல வாக்கு மிஷின்ல நீங்க போட்டுக்கிட்டீங்களா? அப்ப ஓட்ட உதயசூரியன்ல அப்ப நீங்க வெற்றி பெற்றா வாக்கு மிஷின் நல்லா வேலை செய்யுது. பாஜக வெற்றி பெற்றா வாக்கு மிஷின் எல்லாம் தாமரையா விழுந்துருச்சான். நீங்க நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் 2026 நான் ஏற்கனவே சொல்வதை போல குடத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும். சென்னை கோட்டையில் இரட்டை இலையோடு தாமரை மலரும். இது ஒரு சமுதாய பண்பு, சமுதாய புரட்சி. ஏதோ தேர்தல் நினைக்காதுங்க. நான் இதை 2026 சாதாரண தேர்தல் என்று எடுத்துக்கொள்ளவில்லை. 1967 இந்த தமிழகம் ஏமாற்றப்பட்டு பெருந்தலைவர்கள் போன்ற காமராஜர்கள் கூட தோற்கடிக்கப்பட்டு இன்று அதே கட்சியை சார்ந்த எந்த கட்சி இவர்களை மிசால போட்டுச்சோ அந்த கட்சி தோழி ஏறிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு பாஜக அடிமைப்படுத்துகிறது சொல்றீங்களே. இன்னைக்கு இலங்கையில் தமிழர்களை கொன்ற கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். நியாயமா இது என்று கேட்கிறேன். வைகோ அவர்களே கள்ளத்தோணியில் ஏறி போனீர்களே, இன்று அதே கட்சி
கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்களே நியாயமா என்று கேட்கிறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்களே, காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்து இலங்கையில் தமிழர்களை கொண்டு குவித்ததே, அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்களே நியாயமா என்று கேட்கிறேன். ஆக ஓட்டுக்காக நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அடிபணிவீர்கள், நாங்கள் அப்படி அல்ல. எப்படி வட இந்தியாவில் 21 மாநிலங்களில் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோமோ அதே வளர்ச்சி திட்டங்கள் தமிழகத்திற்கு வர வேண்டும். ஏமாற்றப்படும் தமிழகம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். இன்றிலிருந்து தமிழகத்தில் உள்ள இளைஞர்களின் இயக்கமாக மாறி பாரதிய ஜனதா கட்சி என்றாலே ஏமாற்றுவதற்காக வந்த கட்சி அல்ல. அதே போல மதவாத கட்சியும் அல்ல, மனிதவாத கட்சி. ஆக அந்த கட்சிக்கு நிச்சயமாக இந்த SIR நீங்க மாற்றிடுவாங்களாம். இந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியாதான் 3 மாசத்துல. அதாவது மழை காலம் வந்துருச்சு, ஐயோ அவ்வளோ அக்கறை, மழையிலலாம் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. பென்ஷன் MP எங்கன்னே தெரியாது. எங்க போனீங்க அப்போ? மனிதவாமன் எங்க போச்சு? ஆக வாக்காளர் சரி பார்ப்பு மட்டும் மழையா. தூத்துக்குடி மக்கள் மழைகள் வென்று கொண்டு இருக்கும் பொழுது, உழைத்து கொண்டு இருக்கும் பொழுது ஸ்டாலின் எங்க போனார்? இந்தி கூட்டணிக்கு போனார். ஆக மழையை பார்த்து இவர்கள் எல்லாம் அப்படியே பதறுகிறார்களா மக்களுக்காக. சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, 4000 கோடி எங்க போச்சு? ஆக மக்களை தத்தளிக்க விட்டுட்டு இன்னைக்கு காரணம் வேணும், மழையில SIR நடத்த முடியாது. இது நவீன யுகம், மின்னணு யுகம். ஆக இந்த டெக்னாலஜி இருக்கும்பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்றார் டெக்கேட் அப்படின்றார். இது டெக்கேட் இல்ல டெக்கேட். ஆக டெக்னாலஜி இருக்கும் பொழுது 30 நாட்களில் நிச்சயமாக இது முடியும் என்பதை தேர்தல் ஆணையம் விடுவித்திருக்கிறது, எழுதி கொடுத்திருக்கிறது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் நாளைய தினம் இந்த இயக்கம் ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்காகவே இன்று இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. இதில் எல்லாவற்றிற்கும் நான் பதில் சொல்லி இருக்கிறேன். 30 நாள்ல முடியுமா? ஒரு தலைவர் கேட்கிறார். முடியும். உச்சநீதிமன்றம் போவோமா? போக முடியாது. அதற்கும் பதில் இருக்கிறது. ஏமாற்றப்படுவார்களா? இல்லை, ஏமாற்றப்பட முடியாது. உண்மையான வாக்காளர்கள் விடுபட முடியுமா? இல்லை, விடுபட முடியாது. இறந்த வாக்காளர்கள் தான் நீக்கப்படுவார்கள். ஆமாம், இறந்த வாக்காளர்கள் தான் நீக்கப்படுவார்கள். 18 வயது உள்ள வாக்காளர்களால் சேர்க்கப்படுவார்கள். ஆமாம், ஒருவர் விடவும் சேர்க்கப்படுவார்கள். ஆக எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கிறது. இதில் நான் சொல்வது இல்லை என்றால், நேற்று சர்வகட்சி கூட்டத்தை பார்த்தீர்கள் என்றால், கூட்டமாக கூடி பொய் சொல்லிக் கொண்டே இந்த தமிழகத்தை ஏமாற்ற முடியும் என்று ஒரு கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய கூட்டம் என்பதையும், நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் சொல்வதற்காகத்தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா. அதனால் நிச்சயமாக, ஏன்னா பயமுறுத்துறாங்க. அழகா இன்னைக்கு தேர்தல் கமிஷன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பதிவு செய்ய முடியலன்னா BLO ஆஃபீஸர் உங்களுக்கு பதிவு செய்ய முயற்சி செய்வார், உதவி செய்வார். நீ எந்த சர்டிபிகேட்டை கொடுக்க வேணாம். நேற்று டெத் சர்டிபிகேட் கேட்பாங்க, 20 வருஷத்துக்கு மேலே டெத் சர்டிபிகேட் கேட்பாங்க. ஒன்றும் கேட்க மாட்டாங்க. போட்டோ கூட விரும்பினா கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் BLO ஆஃபீஸர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு BLO ஆஃபீஸர் 1000 வாக்காளருக்கு மட்டும்தான். 3 முறை போனால் அவங்க அழகாக அதை பதிவு செய்து விடுவார்கள். ஆக ஒரு கிணறு சுத்தப்படுத்தப்பட இருக்கிறது, நல்ல தண்ணீர் நமக்கு கிடைக்க இருக்கிறது. ஆனால் இதுவரையும் சாக்கடை தண்ணீரையே குடித்துக் கொண்டிருந்த நமக்கு சாக்கடையை தான் நான் கொடுப்பேன், நல்ல தண்ணீர் உங்களுக்கு கிடைக்க கூடாது என்ற வன்மம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இருக்கிறது என்று சொல்லி, நிச்சயமாக இந்த புத்தகம் பெரிய புத்தகம்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் இது அவசியமான புத்தகம். என்னெல்லாம் அவர்கள் பொய் பிரச்சாரம் செய்கிறார்களோ அதற்கெல்லாம் ஒரு பதில் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் தெளிவாக ஒன்றை எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தகத்தை மரியாதைக்குரிய விஜயதரணி அவர்கள், அண்ணன் அர்ஜுன்மூர்த்தி அவர்கள், அண்ணன் கராத்தே தியாகராஜன் அண்ணன் அவர்கள், அதே மாதிரி எங்களது 3 மாவட்ட தலைவர்கள், அவர்களோடு முதல் வாக்காளர்கள் அவர்கள் தான் மெயினாக. நான் ரிலீஸ் பண்ணும்போது பெறுபவர்கள் முதல் யங் ஓட்டர்ஸ், இது வரைக்கும் முதல் வாக்காளர்கள், அப்புறம் மூத்த வாக்காளர்கள், அவர்களுக்கு முதல் புத்தகம். அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யாரும் வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வர சொல்லுங்க.